எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் சால்டர் செய்யப்பட்ட இணைப்புகளை எவ்வாறு ஆய்வு செய்வது, குறைபாடுகளை கண்டறிவது மற்றும் PCBயை மறுபரிசீலனை செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என சால்டர் செய்யப்பட்ட இணைப்பை பரிசோதிக்கவும், சால்டர் இணைப்பில் உள்ள குறைபாட்டின் வகையை கண்டறியவும், மறுவேலைக்காக கொடுக்கப்பட்ட PCBயை சோதிக்கவும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். பயிற்சியாளர்களுக்கான கருவி பெட்டி, பூத கண்ணாடி, சால்டரிங் அயன் செட் 25 வாட் 240 வோல்ட், பாதுகாப்பு கண்ணாடிகள், IPA திரவக் கலவை, சுத்தம் செய்யும் பிரஷ், சுத்தம் செய்யும் துணி, டீசால்டரிங் பம்ப், சால்டர் இணைப்புகளின் ஆய்வு, குறைபாடுள்ள PCBயை ஆய்வுக்கு சேகரிக்கவும். ஏதேனும் பிசிக்கல் சேதம் குறைபாடு இருக்கிறதா என்று போர்டில் காட்சி ஆய்வு செய்யுங்கள். PCBயில் எச்சங்களின் பிளக்ஸ் பகுதியை கண்டறியவும். பிரஷ் மூலம் IPA கரைசலை பயன்படுத்தி சால்டர் இணைப்பில் உள்ள எச்சங்களை சுத்தம் செய்யவும். பிரஷின் மீது IPA கரைசலை தெளிக்கவும் அல்லது ஃப்ளஷ் செய்யவும். அது போதுமான அளவு முழுமையாக நனைக்கப்பட்ட ஆனால் சொட்டாமல் இருப்பதை உறுதி செய்யவும். அதிக ஈரப்பதம் மின்சார ஷார்ட்ஸ் அல்லது உணர்திறன் கூறுகளுக்கு சேதம் விளைவிக்கும் என்பதால் அதிகப்படியான கரைசலை பயன்படுத்தாமல் கவனமாக இருங்கள். IPA கரைசலில் நனைத்த பிரஷ் மூலம் சால்டர் இணைப்புகள் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை மெதுவாக தேய்க்கவும். பிளக்ஸ் எச்சம் தெரியும் பகுதிகளில் கவனம் செலுத்துங்கள். சால்டர் இணைப்புகள் அல்லது கூறுகளை சேதப்படுத்தாமல் எச்சத்தை திறம்பட அகற்ற லேசான அழுத்தத்தை பயன்படுத்துங்கள். மேக்னிஃபையிங் லென்ஸை பயன்படுத்தி இணைப்பு உருவாக்க வடிவம், மேற்பரப்பு அமைப்பு, இயந்திர பிணைப்பு மற்றும் ஏதேனும் பழுப்பு நிற மெழுகு போன்ற பொருட்களின் வடிவத்தையும் கவனமாக கவனிக்கவும். PCBயில் பொதுவாக ஏற்படும் பல்வேறு வகையான சால்டரிங் இணைப்பு குறைபாடுகளை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி விவாதிப்போம். உலர்ந்த இணைப்பு அல்லது விரிசல் இணைப்பு, முழுமையடையாத சால்டரிங் கவரேஜ், ஒழுங்கற்ற வடிவம் அல்லது சால்டரில் தெரியும் விரிசல் போன்ற மோசமான சால்டரிங் அறிகுறிகளை மேக்னிஃபையிங் லென்ஸை பயன்படுத்தி பார்க்கவும். வறண்ட இணைப்புகள் அல்லது விரிசல் இணைப்புகள் அசைவு அல்லது நெகிழ்வை வெளிப்படுத்தலாம். இது சால்டர் மற்றும் காம்போனன்ட் லீட் அல்லது PCB பேட் ஆகியவற்றுக்கு இடையே சரியான ஒட்டுதல் இல்லாததை குறிக்கிறது. வறண்ட இணைப்புகள் அல்லது விரிசல் இணைப்புகள் சரியாக சால்டர் செய்யப்பட்ட இணைப்புகளுடன் ஒப்பிடும்போது சீரற்றதாகவோ அல்லது சமதளமாகவோ உணரலாம். மோசமான சால்டர் இணைப்பு அல்லது உயர்த்தப்பட்ட கூறுகள், பற்றாக்குறையான சால்டர், சால்டர் பிரிட்ஜுகள், பக்கத்து பட்டைகளுக்கு இடையே உள்ள ஷார்ட்ஸ், சால்டர் பந்துகள் அல்லது சால்டர் ஸ்பேட்டர் போன்ற ஒழுங்கற்றவைகளை தேடுங்கள். கூறுகள் அந்தந்த பேட்களுடன் சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். தவறாக வடிவமைக்கப்பட்ட கூறுகள் மோசமான சால்டரிங் அல்லது உயர்த்தப்பட்ட தடங்களை குறிக்கலாம். ஒரு பக்கத்தில் உயர்த்தப்பட்ட அல்லது சாய்ந்ததாக தோன்றும் கூறுகளை தேடுங்கள். இந்த கூறு PCB உடன் முழுமையாக இணைக்கப்படவில்லை அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட லீட்கள் உயர்த்தப்பட்டதை குறிக்கலாம். இணைப்புகளில் அதிகப்படியான சால்டர், சால்டர் குமிழ்கள், சால்டர் பிரிட்ஜுகள், அருகில் உள்ள பட்டைகளுக்கு இடையே உள்ள ஷார்ட்ஸ் அல்லது சால்டர் ஸ்பேட்டர் போன்ற அதிகப்படியான சால்டரின் அறிகுறிகளை தேடுங்கள். சால்டர் இணைப்புகளின் வடிவம் மற்றும் சுய விவரத்தை ஆராயுங்கள். அதிகப்படியான சால்டர் ஒழுங்கற்ற வடிவங்கள் அல்லது வீக்கங்களை உருவாக்கலாம், குறிப்பாக துளை வழியாக செல்லும் கூறுகளை சுற்றி. ஈரமாக்கும் குறைபாடுகள், காம்போனன்ட் லீட்ஸ் அல்லது PCB பேட்களில் சால்டரின் முழுமையடையாத கவரேஜ் போன்ற மோசமான ஈரப்பதத்தின் அறிகுறிகளை பார்க்கவும். காம்போனன்ட் லீட்ஸ் மற்றும் PCB பட்டைகள் இடையே சந்திப்புகளில் உருவாக்கப்பட்ட சால்டர் பில்லெட்டுகளை ஆய்வு செய்யவும். ஒழுங்காக ஈரப்படுத்தப்பட்ட இணைப்பு ஒரு மென்மையான குழிவான வடிவிலான சால்டர் பில்லட்டை சால்டருடன் இணைக்கப்பட்ட மேற்பரப்புகளுக்கும் இடையே நல்ல தொடர்பை கொண்டிருக்க வேண்டும். ஊது துளைகள்,
சால்டருக்குள் சிறிய துவாரங்கள் அல்லது குமிழ்கள் போன்ற ஊது துளைகளின் அறிகுறிகளை பார்க்கவும். பள்ளங்கள் அல்லது தாழ்வுகள் போன்ற சால்டரின் மேற்பரப்பில் உள்ள முறைகேடுகளை சரிபார்க்கவும். இது ஊது துளைகள் இருப்பதை குறிக்கலாம். வெப்பநிலை குறைபாடுகள், அதிக வெப்பம். நல்ல வெளிச்சத்தின் கீழ் பிசிபி மேற்பரப்பு மற்றும் கூறுகளை கவனமாக ஆராயுங்கள். நிறமாற்றம், தீக்காயங்கள் அல்லது கருகிய பகுதிகள் போன்ற வெப்பநிலை தொடர்பான சேதங்களின் அறிகுறிகளை தேடுங்கள். சிதைந்த, உருகிய அல்லது விரிசல் அடைந்தது போன்ற கூறுகளை சோதனை செய்து பார்க்கவும். இது அதிக வெப்பத்தின் வெளிப்பாட்டை குறிக்கலாம். எரிந்த பிளக்ஸின் கட்டிகள். கருகிய பிளக்ஸ் பொதுவாக ஒழுங்கற்ற வடிவிலான கருக்கப்பட்ட கட்டிகளாக தோன்றும். எரியும் செயல்முறையின் காரணமாக அவை கடினமான அல்லது தானிய அமைப்பை கொண்டிருக்கலாம். பிளக்ஸ் என்பது பொதுவாக போரேட்ஸ், சிலிகேட்ஸ் மற்றும் புளோரைட்ஸ் போன்ற வெல்டிங் செயல்பாட்டில் உதவ வடிவமைக்கப்பட்ட பல்வேறு இரசாயன கலவைகளின் கலவையாகும். கருகும் போது இந்த கலவைகள் நிறம் மற்றும் அமைப்பில் மாற்றங்களுக்கு உள்ளாகலாம். டீசால்டரிங் பம்ப் பயன்படுத்தி துளை மூலம் சால்டர் இணைப்பு நீக்கம். குறைபாடுள்ள பலகையை எடுத்து அகற்ற வேண்டிய கூறுகளை அடையாளம் காணவும். சேதம் அல்லது குறைபாடுகளின் வெளிப்படையான அறிகுறிகளுக்கு பலகையை பார்வைக்கு ஆய்வு செய்வதன் மூலம் தொடங்கவும். எரிந்த பாகங்கள், விரிசல் அடைந்த சால்டர் இணைப்புகள், வீங்கிய மின்தேக்கிகள் அல்லது வேறு ஏதேனும் அசாதாரணங்களை உருப்பெருக்கி லென்ஸை பயன்படுத்தி பார்க்கவும். பூத கண்ணாடியை பயன்படுத்தி கூறுகளின் மீது சால்டர் இணைப்புகளின் அளவை ஆய்வு செய்யவும். பூத கண்ணாடியின் கீழ் சால்டர் இணைப்புகளின் அளவை கவனமாக ஆராயுங்கள். அவற்றின் அகலம் மற்றும் நிலைத்தன்மைக்கு கவனம் செலுத்துங்கள். சால்டர் இணைப்புகளின் அளவுகள் குறைவாக இருந்தால் கூடுதல் சால்டரை பயன்படுத்தி அதிகப்படியான சால்டர் இணைப்பை உருவாக்கவும். சால்டரிங் இரும்பை இயக்கி அதன் இயக்க வெப்பநிலையை அடைய அனுமதிக்கவும். சூடுபடுத்தப்பட்டு சரியாக தகரப்பெட்டியில் அடைக்கப்பட்டு கூடுதல் சால்டரை கவனமாக இருக்கும் இணைப்புகளில் பயன்படுத்துங்கள். ஒரே நேரத்தில் சால்டரிங் இரும்பு முனை மூலம் வெப்பத்தை பயன்படுத்தும் போது சால்டர் கம்பி இணைப்பை தொட செய்யவும். சால்டரை பொங்கி வழிய மற்றும் மென்மையான பளபளப்பான இணைப்பை உருவாக்க அனுமதிக்கவும். நீங்கள் அகற்ற விரும்பும் கூறுகளின் சால்டர் இணைப்புகளை சூடாக ஒரு சால்டரிங் இரும்பை பயன்படுத்தவும். சால்டரிங் இரும்பின் முனையை இணைப்புடன் தடவி அது உருகும் வரை சால்டரை சூடாக அனுமதிக்கவும். டீசால்டரிங் பம்பை ஒரு கையில் பிடித்து உருகிய சால்டர் இணைப்புக்கு மேல் பம்பின் முனையை வைக்கவும். முனை நேரடியாக இணைப்புக்கு மேலே இருப்பதையும் பலகையுடன் ஒரு நல்ல முத்திரையை உருவாக்குவதையும் உறுதி செய்யவும். வெற்றிடத்தை உருவாக்க உங்கள் கட்டை விரலால் டீசால்டரிங் பம்பின் பிளஞ்சர் அல்லது ட்ரிகரை அழுத்தவும். இந்த வெற்றிடமானது உருகிய சால்டரை பம்பின் அறைக்குள் உறிஞ்சி இணைப்பிலிருந்து அகற்றும். டீசால்டரிங் பம்ப் ஈடுபட்ட பிறகு பிளஞ்சரை விட்டுவிடுங்கள் அல்லது வெற்றிட அழுத்தத்தை வெளியிட தூண்டவும். இது சால்டர் பம்பின் அறைக்குள் சிக்கியிருக்க அனுமதிக்கும். டீசால்டரிங் பம்பை பயன்படுத்திய பிறகு சால்டர் இணைப்பை பரிசோதித்து சால்டர் முழுவதுமாக அகற்றப்பட்டதா என்பதையும் அந்த காம்போனன்ட் போர்டில் இருந்து எடுக்கப்படுவதற்கு ஃப்ரீ என்பதையும் உறுதி செய்யவும். தேவைப்பட்டால் அனைத்து சால்டரும் அகற்றப்படும் வரை டீசால்டரிங் செய்முறையை மீண்டும் செய்யவும். சால்டர் அகற்றப்பட்டதும் பிசிபி போர்டில் இருந்து காம்போனன்ட்களை கவனமாக உயர்த்த இடுக்கி முள் அல்லது சிறிய கருவியை பயன்படுத்தவும். இந்த வீடியோவில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என சால்டர் செய்யப்பட்ட இணைப்பை பரிசோதிக்கவும், சால்டர் இணைப்பில் உள்ள வகைப்பாட்டின் வகையை கண்டறியவும், மறுவேலைக்காக கொடுக்கப்பட்ட பிசிபியை சோதிக்கவும் எப்படி என்று கற்றுக்கொண்டோம். இது பயிற்சியை முடிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி.